பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல எப்படியோ கதிர் பிளான் போட்டு பாட்டிய அந்த வீட்டுக்கே அனுப்பி வச்சிடுறாப்புல. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே கோமதியும் பாண்டியனும் கேள்வி மேல கேள்வியா கேட்குறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கதிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய் ஒன்று சொல்றாப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரும்பொழுது கடத்தெருவுல வந்து ராஜியோட அப்பாவை பார்த்தேன். அப்போ ஒருத்தர் ராஜியோட அப்பா கிட்ட பெத்த அம்மாவையே உங்களால பார்த்துக்க முடியல. நீங்களாம் என்ன அப்படின்னு ரொம்ப கேவலமா திட்டிக்கிட்டு இருந்தாப்புல. அதுதான் எனக்கு மனசு கேட்கல. ஸோ எப்படியாச்சும் பாட்டிய அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு தான் நான் இப்படி பண்ணுனேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்றாப்புல. ஏன்டா இந்த விஷயத்துக்கு நீ நேரா வந்து சொல்லியிருக்கலாம்ல. ஸோ எங்ககிட்டனாச்சும் சொல்லியிருக்கணும்ல. இல்லைன்னா பாட்டிக்கிட்ட சொன்னாவே பாட்டியே போயிட போறாங்க. எதுக்காக இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜிக்கும் கதிர் மேல பயங்கரமா கோவம், பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சக்திவேல், முத்துவேல் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவேலுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும்ல. நமக்காக தான் கதிர் இப்படி பேசுனான் அப்படிங்கிறது புரியும்ல. ஆனா அது மத்தவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுலயும் இந்த சக்திவேல் தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிக்கிறாப்புல. "பார்த்தீங்களா அந்த குடும்பம் என்ன வேலை பார்த்துருக்கு" அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம முத்துவேல் இருந்துக்கிட்டு, "இந்த பிரச்சனைய இப்படியே விட்டுருங்க. அதான் அம்மா வீட்டுக்கு வந்துருச்சுல்ல" அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிடுறாப்புல. ஸோ இங்க நம்ம முத்துவேலுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாவுது. அந்த கதிர பேசினா மட்டும் இவருக்கு என்ன அப்படியே கோவம் வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கரமா சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கடைசியா வந்து நம்ம சரவணன் வீட்டுக்கு வந்த உடனே நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும்ல. என்ன முடிவு பண்ணியிருக்க? என்ன பண்ண போற? அப்படின்னு கேட்கும்போது, வேற என்ன அதான் கவுன்சிலிங்லாம் போயிட்டு வந்தாச்சுல்ல. டைவர்ஸ் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.